ஹாய் ஆல் இது வியாழக்கிழமையோட மினி விலாக் தான். அன்றைக்கி வந்து ஆடி முதல் நாள். அதோடு மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து தேய்பிரை அஷ்டமியும் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அஷ்டமிக்கு வந்து பைரவருக்கு விளக்கு போட தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. காட்டனாக இருந்தால் சீக்கிரம் வந்து பற்ற வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 27 மிளகு எண்ணி போட்டு இதை வந்து ஒரு மூட்டையாக வந்து கட்டி முடிச்சு போட்டு கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. முக்கியமாக இந்த விளக்கை வந்து கோவிலில் தான் ஏற்றணும். இங்கே வந்து கால பைரவர் ரொம்ப ரேர் தான். சொர்ண பைரவர் தான் இருக்கிறாரு. அதனால் சொர்ண பைரவருக்குமே இந்த விளக்கை வந்து நம்ம போடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் ஃபுல்லாக ரொப்பி ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த முடிச்சியும் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றி காலபைரவர் வழிபட்டால் நமக்கு தீராத கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடன் சுமை குறையும். நம்ம பொருள் நம்ம கிட்டேருந்து ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நமக்கு கிடைக்கும். காலத்தால் நமக்கு இது நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்ட விதியை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து காலபைரவருக்கு உண்டு. அதற்கான வழிபாடு தான் இது. இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கில் இந்த துணியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.